குழந்தைகளே, பெரியவர்களே, எல்லோரும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். சந்தமாமா கதைகளின் மாய உலகில் இன்று நாம் இன்னொரு சுவாரஸ்யமான கதைக்குள் செல்லப் போகிறோம். இந்த கதையின் பெயர் கோபத்தின் முகம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவர் செல்வம், புகழ், ஆடம்பரம் எல்லாம் கொண்டவர்தான். ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது: அவரின் கோபம். அவர் சிறிதளவு விஷயத்துக்கே புயலாய் வெடிப்பார். யாரும் அவரிடம் பேச பயப்படுவார்கள். ஒரு நாள் ஒரு திறமையான ஓவியர் அந்த ஜமீன்தாரை சந்திக்க விரும்பினார். அவர் ஓவியம் வரைவதில் வல்லவர். அவர் ஜமீன்தாரின் அரண்மனைக்கு வந்து மரியாதையுடன் கேட்டார்: ஐயா, உங்கள் முகத்தை வரைய அனுமதி தாருங்கள். உங்களின் மகத்துவத்தை ஓவியமாக சித்தரிக்க விரும்புகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் ஜமீன்தார் மிகுந்த கோபத்தில் இருந்தார். அவர் கத்தி, எனக்கு நேரமில்லை, போய்விடு என்று சப்தம் போட்டார். ஓவியர் அமைதியாக வெளியேறினார். ஆனால் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. சில நாட்களுக்குப் பிறகு ஓவியர் மீண்டும் அரண்மனைக்குள் வந்தார். அவர் கையில் ஒரு ஓவியம். மரியாதையுடன் ஜமீன்தாரிடம் கொடுத்து, ஐயா, இதோ உங்களின் உருவம், இதற்கு ஒரு பரிசு தாருங்கள் என்றார். அந்த ஜமீன்தார் அந்த ஓவியத்தை பார்த்ததும் சினத்தில் குரல் எழுப்பினார்: இது நானா? இதுபோல நான் இருக்கிறேனா? இப்படி அருவருப்பாக என்று ஓவியத்தை அரண்மனை மாடிக்கு தூக்கி எறிந்தார். ஓவியர் மெதுவாகச் சொன்னார்: ஐயா, நான் உங்களை முதலில் சந்தித்த போது நீங்கள் இப்படித்தான் இருந்தீர்கள். கோபத்தில் முகம் மாற்றமடைந்திருந்தது. அப்போது ஜமீன்தார் பக்கத்திலிருந்த கண்ணாடியில் தன் பிரதிபலிப்பை பார்த்தார். அது ஓவியத்திலிருந்த முகத்தையே போல இருந்தது. அவரும் ஆச்சரியப்பட்டார். அவரின் மந்திரிகள் கூட அதிசயித்தனர். ஐயா, ஓவியர் உண்மைதான் சொல்கிறார். அப்பொழுதுதான் ஜமீன்தார் உணர்ந்தார், கோபம் முகத்தையே மாற்றிவிடும். அவர் சிரித்தார். ஓவியரை பாராட்டி பெரிய பரிசு அளித்தார். அந்த நாளிலிருந்து அந்த ஜமீன்தார் மீண்டும் ஒருபோதும் கோபப்படவில்லை. கோபம் அழகை அளிக்கிறது, சாந்தம் அழகை வளர்க்கிறது. அந்த ஓவியர் போல் நாமும் சில சமயம் நம்முடைய உணர்வுகளை கண்ணாடியில் பார்ப்போம். நம்முள் மாற்றத்தை தரும் கதைதான் இது, சந்தமாமாவின் கோபத்தின் முகம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வாரம் இன்னொரு அதிசயமான சந்தமாமா கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.